சூனியக்காரி பாட்டியும் மந்திரக்காட்டும் ஒரு பெரிய மலைக்குப் பின்னால் மனிதர்கள் அதிகம் வராத ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டின் நடுவில் பழமையான மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய குடிசையில் ஒரு வயதான சூனியக்காரி பாட்டி வாழ்ந்து வந்தாள். அவளுடைய பெயர் சாந்தி பாட்டி. மக்கள் அவளை பார்த்தாலே பயப்படுவார்கள். காரணம், அவள் நீண்ட வெள்ளை முடி, பெரிய கருப்பு தொப்பி, கையில் எப்போதும் ஒரு மந்திரக்கோல் வைத்திருப்பாள். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது. சாந்தி பாட்டி உண்மையில் நல்ல மனம் கொண்டவள். காட்டில் வாழும் விலங்குகளுக்கு உதவுவதுதான் அவளுடைய வேலை. ஒருநாள் காட்டில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. வானம் திடீரென கருமையாக மாறியது. காற்று பலமாக வீசியது. மரங்கள் நடுங்கின. காட்டின் நடுவே ஒரு பெரிய கருப்பு சுழற்காற்று தோன்றியது. அது செல்லும் இடமெல்லாம் செடிகளும் மரங்களும் வாடின. நதியின் தண்ணீர் கூட கருமையாக மாறியது. அனைத்து விலங்குகளும் சாந்தி பாட்டியிடம் உதவி கேட்டு வந்தன. பாட்டி தனது பழைய மந்திர புத்தகத்தை எடுத்தாள். அதில் இருள் சுழற்காற்றை நிறுத்த தங்க ஒளி கல்லை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. சாந்தி பாட்டி தனது பயணத்தை தொடங்கினாள். அவளுடன் முயல்குட்டி, அணில்குட்டி, கிளி மற்றும் ஒரு மான்குட்டியும் சென்றன. அவர்கள் பல தடைகளை கடந்தனர். இறுதியில் தங்க ஒளி கல்லை காத்துக் கொண்டிருந்த ஒரு காயமடைந்த கல் டிராகனை பார்த்தனர். சாந்தி பாட்டி தனது மந்திர மூலிகைகளால் டிராகனின் காயத்தை குணப்படுத்தினாள். டிராகன் மகிழ்ச்சியடைந்து தங்க ஒளி கல்லை பாட்டியிடம் கொடுத்தது. அனைவரும் மீண்டும் காட்டிற்குத் திரும்பினர். சாந்தி பாட்டி தங்க ஒளி கல்லை வானத்தை நோக்கி உயர்த்தினாள். பிரகாசமான தங்க ஒளி சுழற்காற்றைத் தொட்டவுடன் சில நிமிடங்களில் இருள் முழுவதும் மறைந்தது. வானம் மீண்டும் நீலமாக மாறியது. மரங்கள் மீண்டும் பசுமையாகின. நதியின் தண்ணீர் தெளிவாக ஓடியது. அந்த நாளுக்குப் பிறகு அனைவரும் அவளை மந்திர அன்பு பாட்டி என்று அழைக்கத் தொடங்கினர். சாந்தி பாட்டியும் தினமும் புன்னகையுடன் விலங்குகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். கதையின் நீதி: அன்பும் கருணையும் கொண்ட மனம் எந்த மந்திரத்தையும் விட சக்தி வாய்ந்தது.